வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது, அதிமுக ஆட்சி காலத்தில் நிலக்கரி வாங்கியதில் அதானி நிறுவனம் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இது குறித்து தான் நமது காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 2011 முதல் 2016 வரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுகவினுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சி நடைபெற்ற போது மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்தார். 2014ஆம் ஆண்டு மத்தியிலே பிஜேபி ஆட்சிக்கு வருகின்றது. மோடியின் நண்பராக கருதப்படுகின்ற அதானி நிறுவனத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் தொழில் துவங்குவதற்கு மோடி அவர்கள் உதவிய காலம். அப்படிப்பட்ட சூழலில் 2014ஆம் ஆண்டு அதானி நிறுவனம் நிலக்கரி நமது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சப்ளை செய்வதற்கு ஒப்பந்தம் என்பது செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக OCCRP என்று சொல்லப்படுகின்ற ஆர்கனைஸ்டு கிரைம் அண்டு கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட், OCCRP என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சர்வதேச அமைப்பு, இதில் ஊழல் நடந்திருப்பதாக, குறிப்பாக அதானி நிறுவனம் 6000 கோடிக்கு மேல் இதில் கொள்ளை லாபம் அடித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அது குறித்து லண்டனிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகள் இந்த செய்தியாக இன்றைக்கு அதை வெளியிட்டிருக்கிறது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு சொந்தமான மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு தரமற்ற நிலக்கரியை கொள்முதல் செய்து தரம் உயர்ந்த நிலக்கரிக்கான விலையை விற்று அதானி குழுமம் முறைகேடு செய்திருப்பதை லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஃபைனான்ஸ் டைம்ஸ் பத்திரிகை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அதானி நிறுவனம் ரூபாய் 6000 கோடி வரை முறைகேட்டில் ஈடுபட்டதாக அறப்போர் இயக்கமும் குற்றச்சாட்டியுள்ளது. ஒன்றிய பாஜக ஆட்சியின் அதானி குழுமத்துக்கு அதிக சலுகைகள், பலன்கள் வழங்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் நிரூபணமாகும் வகையில் அதானி குழுமத்தின் முறைகேடுகள் அவ்வப்போது அம்பலமாகி வருகின்றன. அந்த வகையில் தரமற்ற நிலக்கரியை கொள்முதல் செய்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் நிறுவனங்களுக்கு அதிக விலைக்கு விற்று கொள்ளை லாபம் அடித்து தொடர்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் திட்டம் அமைப்பின் ஆவணங்களை திரட்டியுள்ளது. இதை லண்டனை சேர்ந்த ஃபைனான்சியல் டைம்ஸ் ஆய்வு செய்து முறைகேட்டை அம்பலப்படுத்தியுள்ளது. இது முறைகேடு என்பதையும் தாண்டி சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் மாசு ஏற்படுவதாக அமைந்துள்ளது. ஏனெனில் தரம் குறைந்த நிலக்கரி, அதன் மூலம் மின் உற்பத்தி செய்யும் போது அதிக நிலக்கரி எரிக்கப்பட்டு காற்று மாசு அதிகமாகிறது. ஒரு கிலோவிற்கு 3500 கலோரி எரியும் திறன் கொண்ட நிலக்கரி குறைந்த தரமுள்ள நிலக்கரியாகவும், 6000 கிலோ கலோரி கொண்ட நிலக்கரி உயர் தரமானதாகவும் கருதப்படுகிறது. அதிமுகவினுடைய ஆட்சி காலமான 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் அதானி ஒரு கிலோவிற்கு 3500 கலோரி உள்ள தரம் குறைந்த நிலக்கரியினை இந்தோனேசியா நிறுவனத்திடம் வாங்கி அதை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு 6000 கிலோ கலோரி உயர்நிலை நிலக்கரி விலையில் விற்றுள்ளது அம்பலமாகியுள்ளது. இதன் மூலம் அதானி நிறுவனம் பல மடங்கு லாபம் பெற்றுள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. கடந்த 2013 டிசம்பரில் ஒரு டன் 2500 ரூபாய்க்கு வாங்கிய நிலக்கரியை ஏற்றிக்கொண்டு இந்தோனேசியாவிலிருந்து புறப்பட்ட கப்பல் 2014ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இந்தியாவிற்கு வந்தபோது அதானி நிறுவனம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு அந்த நிலக்கரியை ஒரு டன்னை 7500 ரூபாய்க்கு விற்றது அம்பலமாகியுள்ளது. இந்தோனேசியாவில் தெற்கு களிமந்தில் உள்ள ஒரு பிடி ஜான்லின் என்ற சுரங்கத்தில் அதனுடைய நிறுவனத்திலிருந்து நிலக்கரியை அதானி நிறுவனம் வாங்கியுள்ளது. ஜான்லின் சுரங்க குழுமம் ஏற்றுமதி ஆவணங்களில் ஒரு கிலோ, அதாவது 3500 கிலோ கலோரிகள் எரிதிறன் கொண்ட நிலக்கரியை பெறுவது தமிழ்நாடு மின்சார வாரியம் என்றும், அதானி இதில் இடைத்தரகராக உள்ளதாகவும், விலை 2500 ரூபாயாகவும், அதாவது இந்தியாவினுடைய மதிப்பு 2500 ரூபாய் என்றும், ஒரு டன்னுக்கு அமெரிக்கனுடைய டாலர் $28 என குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலக்கரியை ஒரு வாரம் கழித்து பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட சுப்ரீம் யூனியன் முதலீட்டாளர்கள் என்ற நிறுவனம் சிங்கப்பூரில் அதானி நிறுவனத்திற்கு ஒரு டன்னுக்கு $34 என்ற விலைக்கு விற்று உள்ளனர்.
அதைத்தான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் பகிர்மான கழகத்திற்கு ஒரு டன் $92 விற்றது தெரிய வந்துள்ளது. மேலும் 2014ஆம் ஆண்டு முழுவதும் இதேபோல் மேலும் 22 முறை கப்பல்களில் மொத்தம் 1.5 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்தோனேசியா நிறுவனத்திடமிருந்து தரம் குறைந்த நிலக்கரியை பெற்று உயர்தர நிலக்கரி என்று தென் மாநிலங்களில் உள்ள மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு சப்ளை செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. அதேபோல் 2022ஆம் ஆண்டு தி லான்செட் என்ற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வு இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் காற்று மாசுபாட்டால் உயிர் இழக்கின்றனர் என்று தெரிகிறது. மேலும் அனல் மின் நிலையங்களில் சுற்றி சுமார் 100 மைல் சுற்றளவிற்கு குழந்தைகள் இறப்பு அதிகரித்துள்ளதாகவும் பல்வேறு ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட மற்றொரு ஆய்வில் இந்தியாவில் உள்ள அனல் மின் நிலையங்கள் பெரும்பான்மையானவை வெளியிடும் மாசு மனிதர்கள் வெளியேற்றப்படும் நுண் மாசுவை கூட சுமார் 15% அளவு பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு எதிர்க்கட்சிகள் 2021-23 ஆண்டுகளுக்கு இடையில் சந்தை விலையை விட அதிக விலைக்கு இறக்குமதி செய்த நிலக்கரியை இடைத்தரகர்களுக்கு $5 பில்லியன் அதிகமான தொகையை அதானி குழுமம் வழங்கியதாக குற்றச்சாட்டினர். இது தொடர்பாக அதானியிடம் விசாரிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் குரல் எழுப்பிய போது அந்த குரலை நெருக்கின்ற வகையில் ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை காலி செய்தார்கள். இது தொடர்ந்து அவர் சட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் மீண்டும் எம்பியாக தொடர்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிறுவனங்கள், அதாவது OCCRP என்று சொல்லக்கூடிய ஊழலுக்கு எதிரான அமைப்பு இன்றைக்கு இதை தோண்டி எடுத்திருக்கிறது. அதானியினுடைய ஊழல், மோடியுடைய ஊழல் தொடர்ந்து இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த அதானியுடைய நிறுவனம் 6000 கோடி அளவிற்கு முறைகேடு செய்ததில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் அதேபோல் அதற்கு பிறகு 2016க்கு பிறகு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி, அதேபோல் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர்கள் மீதும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஜூன் 4 இன்றைக்கு இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்பட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அதேபோல் ஊழல் பணத்தை நான் திரும்ப இந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு தொடர்ந்து இதுபோன்ற ஊழல், அதாவது அதானி, அம்பானி இவர்களுடைய ஊழல் என்பது தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக ஆட்சி காலத்திலும் மிகப்பெரிய ஒரு ஊழல் என்பது இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை அதிமுகவுடைய தலைவர்கள் இதுவரை எந்தவித மறுப்போ அல்லது இது பொய்யான செய்தி என்றோ இதுவரைக்கும் விளக்கம் என்பது அளிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு உடனடியாக ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகிகள், அதாவது நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி போன்ற அமைச்சர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்திடுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள். இன்னும் நீங்கள் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி, வணக்கம்.